தம்பிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த் கழிச்சு மறுபடியும் ஐ செக்அப்புக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல. 3 மந்த் கழிச்சு வர முடியாது. ஆக்சுவலா வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, நாங்க நீ ஊருக்கு கிளம்ப போறோம். லீவு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் தரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் தான் லீவ் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதனால உடனே கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எதுக்கு நம்ம போய் ஐ ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க மதுரைக்கு போயிருந்தோம். போட்டாங்களே காலையில போட்டாங்களா அப்படியே சரி அவ்வளோதான் முடிஞ்சு. அங்க ஐ ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா டிராப்ஸ்லாம் ஊத்தி என்னென்னமோ பண்ணிருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. காலையில போய் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மத்தியானம் மேல ஆயிடுச்சு. தம்பி வந்து நல்லா அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாம அப்புறம் ஏதோ நரம்பு டாக்டர் எல்லாம் பார்க்கணும், பெரிய டாக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவங்கள போய் பார்த்தோம். இதுக்கடையில டிராப்ஸ் ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் வந்து ஏதோ வச்சு செக் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் என்னன்றது சரியா தெரியல. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க மதுரையில சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அந்த கடைக்கு போனதே இல்லை. சரி ஒரு தடவை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ட்ரெஸ் தான் நிறைய இருக்க மாட்டேங்குது. மற்றபடி இந்த வீட்டு பொருட்கள், இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு சிலது வந்து கொஞ்சம் காசு அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம அதுக்கு பேசாம இந்த டிமார்ட் போயிருந்தா கூட கொஞ்சம் காசு கம்மியா நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சிருக்கும். நம்ம மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.